ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நரமுடிக்கான பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கை வந்து 2 விதமான பேக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று உடனே போட்டுக்கிற மாதிரி, அதே பேக்கை 3 மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடிமேடாக யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலை, இந்த மருதாணி இலை, இது செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இது கற்பூரவள்ளி இலை, இது கொய்யா இலை, ஒரே ஒரு நெல்லிக்காங்க, ஒரு சின்ன பீட்ரூட் பீஸ், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொய்யா இலை குட்டி குட்டியாக நல்லா பிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா அரையுங்க. இது நல்லா பிச்சு போட்டுச்சு. அது கூடயே நம்ம கற்பூரவள்ளியும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ செம்பருத்தியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நெல்லிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொட்டையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா அரையும். பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் போட்டாலே போதுங்க. நான் கொஞ்சம் சின்ன பேக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன் கொஞ்சமாக, அதனால் நம்ம அரை பீட்ரூட் போட்டாலே போதும். உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை சீவி கூட போட்டுக்கலாம் பீட்ரூட். இது கூட நம்ம மருதாணியும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது அரைக்கிறதுக்கு டீத்தூள் டிகேஷன் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஊற்றி தான் இப்போ அரைக்க போகிறோம். இப்போ அதை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். A few moments later. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தாங்க ஃபஸ்ட்டு பேக்கு. அப்படியே போட்டுக்கலாங்க தலையில். இது கூட நம்ம காப்பித்தூளை மிக்ஸ் பண்ணி உடனே போட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்து வாஷ் பண்ணால் உடனடியாக இது பேக் ரெடி ஆகிடுங்க. இந்த பேக் நம்ம அப்பயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நம்ம ஒரு 3 மாதத்துக்கு வச்சுருந்து போடுற மாதிரி ரெடி பண்ணுறோமா. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணி போட்டு இந்த பேக்கை ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இதை முடியை அவ்வளோ கருமையாக ஆக்குங்க இந்த பேக்கு. இந்த ஜூஸை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹேர் டை இயற்கையான ஹேர் டை தாங்க. எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணலை. நல்லா இயற்கையாகவே இருக்கும். முடி நல்லா வளரும், கருப்பாகும். நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி சீக்கிரம் எல்லா முடியும் வெள்ளையாக ஆரம்பிக்கும், மூஞ்சிலலாம் கருப்பாக ஆரம்பிக்கும், முடி கொட்டை வரும். நம்ம இதை மாதிரி இயற்கையாக வீட்டிலே ரெடி பண்ணி போடுறப்ப முடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கருப்பாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி போடுங்க. பார்த்தீங்களா என் கை எவ்வளோ கலராகிடுச்சு இந்த பேக் ரெடி பண்ணும்போது. இதை உங்கள் ஹேரில் போடுறப்ப இன்னும் நல்லா கருப்பாக மாறுங்க. இப்போ இந்த க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 2 காப்பித்தூள் பவுடரும் எடுத்துக்கோங்க. இது ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் நம்ம இந்த க்ரீமை ஊற்றி நம்ம ஹீட் பண்ண போகிறோம். லைட்டாகவே வச்சு ஹீட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது. லைட்டாக வச்சு நம்ம ஹீட் பண்ணினே இருக்கலாம். சிம்மில் வச்சா நம்ம செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ கலர் மாறிட்டு வருது பாருங்கள். இந்த பேக்கை நம்ம ரெடி பண்ணி 3 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ரெடிமேடாக நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பேக்கை உடனே செஞ்சு யூஸ் பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை மட்டும் அது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்து கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஹீட்லேயே நம்ம அந்த 2 காப்பி தூளையும் கலந்து வச்சுக்கலாங்க. எந்த காப்பி தூள் ஒன்றா கலக்கலாங்க, இதுதான் கலக்கணும் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த காப்பி தூள் இருக்கோ அது எதை ஒன்றாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணும்போது முடியும் நல்லா வளருங்க. இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க அதிக அளவுக்கு. இது மாதிரி இயற்கையான பொருட்கள் வைத்து உங்கள் முடி எவ்வளோ அளவுக்கு கருப்பாக்கலாம்,
எந்த அளவுக்கு நீளமாக்கலாம் அடர்த்தியாக்கலாம்னு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. காப்பித்தூள் கொஞ்சம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு போதுங்க. எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 3 மாதத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதம் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 4 வாட்டிக்கு அப்புறம் வந்து உங்கள் முடி ஃபுல்லாகவே கருப்பாகவே மாறிடுங்க. இயற்கையாகவே கருப்பாகவே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணாவே போதுங்க. இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ க்ரீம் பேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான். பார்த்தீங்களா, இந்த வெள்ளை முடியில் தாங்க தடவணும். ஃபுல்லாக எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடவி விட்டுருலாங்க. ஒன்றுமே ஆகாதுங்க, ஸ்கின்னுக்கும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் இதுவே கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிங்களா ஸ்கின் அலர்ஜி ஆகும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருங்க. இது ஒன்றுமே ஆகாதுங்க. இது தடவுறதுனால முடி நல்லா வளருங்க. நம்ம இதில் ஒரு கெமிக்கலும் போடவே இல்லைங்க. ஃபுல்லாக இயற்கையானவே பண்ணுறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இயற்கையாகவே உங்களுக்கு டை நாங்கள் வந்து அப்பப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ பாருங்கள். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பேக் வந்து தலையில் அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 1 hour இல்லை 2 hours அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க. முன்னாடியே எண்ணெய் இருந்துச்சுன்னா முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு ட்ரையான தலையில் முடியில் தாங்க அப்ளை பண்ணணும். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.